எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் அன் ஏலியன் அப்படிங்கிற கேட்ராமாவோட தேர்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்டு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள், ரொம்பவே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கொஞ்சம் சப்போர்ட் கிடச்சாது எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும் அடுத்த வீடியோலாம் போட. ஓகே, இப்போ வாங்க நம்ம தேர்ட் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். அன்றைக்கி நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அந்த சாய் கடையிலேயே அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையிலே ஆகுது, இன்னும் அங்கே தான் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம சாய் எங்கடா இன்னும் ஹீரோயினை காணா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக படுறாங்க. இதை அப்படியே சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நம்ம சாய் மேடம். அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு குடுன்னு ஓடி போயிடுறாங்க நம்ம சாய் மேடம். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவங்க முழிப்பு வந்துடுது. எந்திரிச்சு ஹீரோவோட முகத்தை பார்த்தோன்னே ஒரே ஷாக்கு. அப்படியே படப்படன்னு எந்திரிச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவும் நேற்று நைட்டு ஏன் உனக்கு அவ்வளோ குளிர்ச்சு அப்படின்லாம் கேட்குறான். எனக்கு எங்கே குளிர்ச்சி, சும்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிருப்பேன் பக்கத்தில், அதனால் குளிர்க்குன்னு நம்ம ஹீரோயின் ஷாக்கு சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் ஷாக்கெல்லாம் சொல்லாத, இனிமேல் உடம்ப நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. நம்ம ஹீரோ கிளம்புனதுக்கப்புறம் நம்ம சாய் மேடம் இருக்காங்களா, அவங்க ஹீரோயினை செம்ம பத்திரமா பார்த்துக்கிறாங்க. செம்மடி நீ பெரிய ஆள், அவரே ஆடைக்குள்ளே சிக்க வச்சுட்டு 2 பேரும் ஒன்றா வேறு தூங்கியிருக்கீங்க, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் செஞ்சு தரேன்னு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க. சாய் மேடம் அந்த ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. எப்படி என்னோட குளிரை அவன் தாங்குறான், ஒரு அவனும் வீட்டுக்கு இருக்க வசதியாக இருப்பானோ அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். உடனே இந்த ஃபோட்டோ இப்போல்லாம் இருந்தால் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு இந்த ஃபோனை வாங்கி அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணி விட்ருவாங்களாம். சாய்க்கு ஒரே சேடாக போயிடுச்சு. என்னடி ஃபோட்டோ டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம தம்பிக்காரர் இருக்கான்ல, நேற்று காட்ஸை அடித்து உதச்சதுக்கு இன்றைக்கி அண்ணங்கார் லட்சர் எடுத்துகிட்டு இருக்கான். நான் ஒரு டென்ஷன் ஆகி அடித்து போட்டேன்னு சொல்லிட்டு இப்போவும் தப்பிச்சு போகிறதுக்கு காட்ஸெல்லாம் அடிக்க பார்க்குறான். ஆனால் அங்கே இருந்தது யார், அண்ணங்காரன். விட்டு வெளுத்து விட்டியான், என்னடா என்னைவே அடிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு கூட்டிகிட்டு வரான் எல்லாத்துக்கு முன்னாடியும். தம்பிக்காரனுக்கு ஒரு சங்கட்டமாக போச்சுப்பா. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோ எப்படி அந்த பவர்ஸ் எல்லாம் வச்சு என்னை குளிரில் இருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க ஹீரோவை பார்க்க வராங்க அதே ஆஃபீஸில். அவங்க உள்ளோட மாட்டிக்கிறாங்க, அப்பாயின்மெண்ட்லாம் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் தான் நம்ம அண்ணங்காரன், அதாவது நம்ம ஹீரோ நம்ம தம்பிக்காரனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டே வருவாப்புல. நம்ம ஹீரோயின் தம்பிக்காரனை பார்த்தோன்னே நீயும் இங்கே தான் இருக்கியாடா அப்படின்னு பேச போயிடுறாங்க. நம்ம தம்பிக்காரனும் ஆமாம் நீயும் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறேன் தம்பிக்காரன். நம்ம ஹீரோக்கு சரியான காண்டு. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோன்னே இப்போ நம்ம குளிரை இவன் தாங்குறானான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கையை குளிர வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்படியே வா எங்கட என்னை கட்டிப்பிடி, நீ வீட்டில் இருக்க வாசியாக நான் செக் பண்ண போகிறேன்னு ஒரு மெண்டல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். என்னடா இவ பைத்தியக்காரியாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோவை போய் திடீர்னு தொட்டுக்கிறா ஹீரோயின். இங்கே என் குளிரை தாங்க முடியுதானே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா ஹீரோயின். இந்த கேப்பில் நம்ம தம்பிக்காரன் இருக்கான்ல அப்படியே தப்பிச்சு போயிடுறான் ஹீரோட்டேருந்து. அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன என் குளிர் தாங்குறியா அப்படின்னு நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கிட்ட நம்ம ஹீரோயினோட பவர் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஹீரோயினோட பவர் கொஞ்சம் ஹீரோட்ட இருக்கிறனால கூட இருக்கலாம். நம்ம ஹீரோயினை ஹீரோ ஒரு இடத்துல அப்படியே பிடிச்சி நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறான் நம்ம ஹீரோயினை. கடைசி வார்னிங் இதுக்கு மேலே ஏதோ பண்ணினா நீ தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வார்னிங்காக கொடுத்துட்டு ஹீரோயின் மூஞ்சிலே ஏதோ பேக் கொண்டு வந்துருப்பாப்புல, அதை தூக்கி வந்துட்டு போறியா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயின் தனியாக ரோட்டில் புலம்பிகிட்டே போயிட்டுருக்காங்க. யாருக்கு மேனையை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆமை அசிஸ்டண்ட் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆமை அசிஸ்டண்ட்டும் ஃபஸ்ட்டே ஒரு பாரில் சரக்கு ஊற்றிருப்பாங்க. அந்த சரக்கு காட்டின வேலை இல்லை, இன்னும் அந்த ஆமை மட்டையாயே கிடக்கு. அந்த ஆமையும் பேச மாட்டேங்கிதா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சேடாக போயிடுறாங்க ரொம்பவே. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலில் தம்பிக்காரனை போட்டு வைக்கிறதா தான் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருந்தியான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்குள்ளேயே பூந்துடுறாங்க தம்பிக்காரனை பார்க்க. நம்ம ஹீரோயின் தம்பிக்காரன் ரூம் இருக்கிறதுக்கு முன்னாடி போய் ஹலோ சார் உங்கள் டெலிவரி அப்படின்னு கத்துறாங்க. உள்ளேருந்து தம்பிக்காரன் வந்துட்டு ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு கூப்பிட்டு போய் வரைஞ்சிட்டு இருக்கிறான். ஹீரோயினை வச்சு என்னடா வரைகிற அப்படின்னு நமக்கே தோணும். நம்ம ஹீரோயின் அப்படியே போஸ் கொடுத்துட்ருக்காங்க வரைய. நம்ம தம்பிக்காரனும் ப்ரொஃபஷ்னலாக வரைஞ்சிட்டு இருப்பானா. இதை பார்த்த ஹீரோயின் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு இந்த மாதிரி வரைஞ்சிருக்க அப்படின்னு கேட்பாங்களாம். நம்ம தம்பிக்காரனுக்கு அவனோட எக்ஸ் ஞாபகம் வந்துடும். அது என்னோடய ஃப்ரெண்டை வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் சொல்லுவான்.
இப்போ தான் நமக்கே ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த நம்ம ஹீரோவை இப்போ மாப்பிள்ளை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருப்பாங்கள்ல, அவள் தான் நம்ம தம்பிக்காரனோட எக்ஸு. ஆமாங்க, இதாங்க ட்விஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை தான் பார்க்க வந்திருக்காங்க, நம்ம தம்பிக்காரனோட எக்ஸு. எதுக்குன்னா நம்ம தம்பி ஒரு எக்ஸிபிஷனில் கலந்துக்க போகிறான் நம்ம ட்ராயிங்கை. அந்த எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்ணுறது இந்த தம்பிக்காரனோட எக்ஸு, அதாவது ஹீரோவோட பொண்ணு பார்க்க அந்த பொண்ணு. அவள் கூட தான் இப்போ மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கா. எப்படி நல்லா போகுதா அந்த வேலையில் அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்ணுன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு அவள் சொல்லுவாளா. சரி, என்ன கண்டிஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கல. ஏன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த சீன் அப்படியே அங்கேயே கட் ஆகுது. இந்த சைடு நம்ம தம்பிக்காரை வந்து ஹீரோயினை வரைஞ்சி முடிச்சுட்டான். இப்போ வந்து பாரு எப்படி அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லல, ஹீரோயினை அப்படியே அது குரங்கு போகிற மாதிரி வரைஞ்சிருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்காக போயிடுது. ஒழுங்காக பாரு, இந்த டிராயிங்கில் இருக்க மாதிரி தான் நான் இருக்கேனா அப்படின்னு தம்பிக்காரன்ட்டு கேட்கல. ஆமாம்மா, ஒரே ஒரு மிஸ் ஆயிடுச்சு நெல், அப்படியே 2 டிங்கிங்லாம் பண்ணிடுறான் உதட்டுக்கு. இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நமக்கே சிரிப்பாக வரும் இந்த சீனெல்லாம் பார்க்கல. ஸோ அடுத்த நாள் ஆகுது. நம்ம தம்பிக்கார அவங்க அம்மா கிட்ட தான் வந்திருக்கான். அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொஞ்சம் ரெனியூ பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு சொல்ல தான் கேட்க வந்திருக்கான். அவங்க அம்மா ஓகேடா தம்பி பண்ணி விட்றேன், ஜாலியாக வீட்டுக்கு அப்படின்னு அமுச்சு விட்டுறாங்க. ஆனால் அப்போ அவங்க அம்மா அவன் பர்ஸை பார்க்குறாங்க, பர்ஸை விட்டுட்டே போயிட்டான். அந்த பர்ஸை தான் கொஞ்சம் எடுத்து பார்ப்போமே என்ன வச்சுருக்கான் அப்படின்னு கொஞ்சம் அவங்க அம்மா எடுத்து பார்க்குறாங்க. அந்த பர்ஸில் இவனும் எக்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஆத்தாடி, இந்த பொண்ணைத்தானே நம்ம பெரியவனுக்கு பார்த்து வச்சுருந்தோம், இவன் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்கு ஃபோன் பண்ணுறான், சொந்தக்காரனுக்கு. கொஞ்சம் விசாரிங்கப்பா, இந்த பொண்ணு யாரெல்லாம் லவ் பண்ணியிருக்குன்னு, ஏன்னா அவன் தம்பிக்காரனையும் லவ் பண்ணியிருக்கா போல் அப்படின்னு கொஞ்சம் சந்தேகத்தில் சொல்கிறாங்க. நானும் விசாரிக்கிறேன் மேடம் அப்படின்னு அந்த சொந்தக்காரன் சொல்லிடுறான். இந்த சைடு நம்ம சாய் கடை தான் காமிக்கிறாங்க. இன்றைக்கி நீ பெரிய ஆர்டர் கொண்டு போக போகிற, நம்ம ஹீரோட ஆஃபீஸுக்கு தான் கொண்டு போக போகிற, இது மட்டும் ஹீரோக்கு, இதெல்லாம் எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னு சொல்லி பெரிய ஆர்டர் கொடுக்குறாங்க. சரி மேடம்னு அப்படின்னு சொல்லி நடந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின், எங்கே நடந்து போகிற, உனக்காக ஸ்கூட்டர் வாங்கி வச்சுருக்கேன் அதில் போ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏற்றி வராங்க. நம்ம ஹீரோயின் முன்ன ஸ்கூட்டரே ஓட்டினது இல்லையா, என்னது இது அப்படின்னு சொல்லி ஏறி உட்காடுறாங்க, முறுக்குறாங்க. என்னது போகுது, என்ன இது இவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தெரில. அப்படியே தள்ளாடுறாங்க, அப்படியே நேராக ரோட்டுக்கே போயிடுறாங்க. ரோட்டுக்கு நல்ல பெரிய பாதாள குழி மாதிரி ஒரு குழி. ஹீரோயினால் அந்த ஸ்கூட்டரை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே அந்த குழிக்குள்ளேயே ஸ்கூட்டரை விட்டுறாங்க. அப்படியே அந்த கொஞ்சம் ஹீரோவோட ஆர்டர் மட்டும் அந்த குழிக்குள்ளேயே விழுந்துருதா. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவோ மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணிட்டுருக்காங்க. லஞ்ச் டைமாக ஆயிடுது. எம்ப்ளாயிஸ் எல்லாம் போக சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் சாப்பாடே வரலையா, என்னடா இன்னும் சாப்பாடு வரலன்னு லொக்கேஷனை பார்க்குறாங்க. 1/2 மணி நேரமாக ஒரே இடத்துல ஹீரோயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, மேப்லேயே காமிக்குது. 1/2 மணி நேரமாக இவன் என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே நேரில் வந்து பார்க்குறான். எங்கடா வண்டி மட்டும் இருக்குது, ஆளை காணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேரை ஹீரோ சொல்லிட்டே வரையில அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான் ஹீரோயின் எங்கே இருப்பாங்கன்னு. அப்போ தான் ஹீரோயின் அந்த குழிக்குள்ளே வந்து வராங்க. சார் நான் இங்கே இருக்கேன், இந்தாங்க உங்கள் ஃபுட்டு, லைட்டாக அழுக்காயிடுச்சு, பரவாயில்ல தொடச்சிட்டு தின்னுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை தராங்க. ஹீரோ பார்த்தோன்னே என்ன இப்படி அழுக்காக இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கை கொடுக்குறான். பார்க்க நல்லவனாக தான் இருக்கான், இவனை போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே ஹீரோ கையை பிடிச்சி மேலே வந்துடுறாங்க. சார் இருந்தாங்க கரெக்ட் டைமில் நான் உங்களுக்கு டெலிவரி கொண்டு வந்துட்டு, ஓகே உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேல, நம்ம ஹீரோ சொல்கிறேன் உண்மையிலே இவ்வளோ நாற்று இருக்குது, ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு நம்ம ஹீரோ ஒரு ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினை ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் நல்ல ட்ரெஸ்ஸை காமிங்க அப்படின்னு அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் காமி சொல்லல, அவங்க ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை தான் காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ, நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூமில் போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோயினை இழுத்துக்கொண்டு அப்படியே விட்றியான் பாத்ரூம் எல்லாம் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் புலம்புறாங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சுங்க, இல்லைனா எனக்கு ரேட்டிங் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு புலம்புறாங்க. நம்ம ஹீரோ அந்த செடி போனோடனே இந்த நம்ம ஹீரோயின் பவர்லாம் அப்படியே பயன்படுத்தி டைமை பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அப்படியே ட்ரெஸ்ஸை போட்டு போய் நம்ம வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே ஏலியன் பவரெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வேகமாக விட்றாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்றான். என்னடா வெங்கிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மையாக இருக்குன்னு நினச்சிக்கிறான். ஆனால் இங்கிட்டு நம்ம ஹீரோயின் ரோட்லலாம் நிறைய வெஹிக்கல்லாம் போகுது, அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பவும் மாடா அப்படின்னு சொல்லிட்டு டைம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க, எந்த வெஹிக்கலும் நவராத மாதிரி. சுற்றி இருக்கவங்க எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோவை தவிர. நம்ம ஹீரோயினும் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி ரோடை ஈஸியாக கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோ ரொம்பவே மண்டை குழம்பி போயிருக்கான், இதெல்லாம் பிரம்மையா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படியே வெளியே வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோயினை மட்டும் ஹீரோவை பார்த்துட்டான். ஏன்னா இவன் மட்டும் எங்கேயோ ஓடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இப்போ ஹீரோயின் போய் பிடிச்சிட்றான். ஓ இதெல்லாம் உன் வேலையே தானா, எல்லாத்தையும் ஃப்ரீஸ் ஆக்கி விடுற அப்படின்னு நம்ம ஹீரோயினை நாக்கு பிடுங்க கேள்வி கேட்குறான். நம்ம ஹீரோயினை எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அசையாத மாதிரி நிற்கிறாங்க. அப்படியும் இது ஒர்க் ஆகுதுனால அங்கே பாரு வெள்ளைக்காக்கா அண்டாக்க பறக்குதுன்னு சொல்லி பழைய காமெடியை போட்டு நம்ம ஹீரோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டைமை திரும்ப நார்மல் ஆக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே குழம்பி போய் நிற்கிறான். இது பிரம்மையாக உண்மையானு தெரியாமல். சரி இங்கே இருக்கானா, இப்போ பாத்ரூம் நம்ம விட்டுட்டு போனது யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் நிற்கிறாங்க. எதுக்கு இங்கே வந்தீங்க, நான் குளிக்கிறத பார்க்க வந்தீங்களா அப்படின்னு நாக்கப்படுங்க கேள்வி கேட்குறா நம்ம ஹீரோயின். தெரியாமன்ட்டேன் சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியும் ஹீரோயின் புரிஞ்சுக்கலை. நம்ம ஹீரோவா சாரி சொல்லிட்டு சரி சாரி அதுக்கு பதிலாக என்னோடய காரை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கார் கீயை நம்ம ஹீரோயின்ட்ட தூக்கி போட்டு நம்ம ஹீரோ போகிறான். இதுக்கு மேலே ஏன் வெளியில் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினும் என்னது இது பொம்மையாட்டம் இருக்குது, இது ஏன்ட்டு கொடுத்துட்டு போகிறான் அப்படின்னு அந்த கார் கீயை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோ அவ்வளோதான் ஃப்ரெண்டு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை பார்க்க வந்துட்டான். எனக்கு ஒரே பிரம்மையாக வருதுடா 2 நாளாக ஹேலோசேஷன் மாதிரி அப்படின்னு சொல்கிறான். ஹேலோசேஷனா ரொம்ப நல்ல விஷயமாச்சு. என்ன மாதிரி வருது, ஒரு பொண்ணு வராடா டெய்லி வாழ்க்கையில் மீட் பண்ணுறாளா, ஆமாண்டா. ஆனால் அப்போ அந்த பொண்ணு தான்டா உனக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லல. ஆனால் நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சுட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த தம்பிக்காரனோட எக்ஸை தான் சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. எனக்கு ஒரே ஒரு குழப்பமாக இருக்குடா அப்படின்னு ஹீரோ சொல்லல. ஒன்றுமே குழம்பாத, காலம் உனக்கு பதில் சொல்லும், அந்த பொண்ணு யாருன்னு மட்டும் பார்த்து வச்சுக்க, அவ்வளோதான், மறந்துடாத ஓகேவா. அந்த ஹாலுசினேஷன்லாம் ரொம்ப குறைஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். காலம் உனக்கு பதில் சொல்லும், இந்த ஹாலுசினேஷன்லாம் போக போக பிரம்மெல்லாம் இந்த ஒரே ஐடியா போயிடும் அப்படின்னு நம்ம டாக்டரு ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல சைக்காட்டிஸ்ட்டு. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் எப்படி துணியை காயப்பட்டுருக்கா அவளோட ட்ரெஸ் எல்லாம். அப்போ ஹீரோ வாங்கி தந்த அந்த ட்ரெஸ் இருக்குது. அதை பார்த்து சிரிச்சுட்டு இன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ நல்லவனாக தான் இருக்கான், நம்மளுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறான், நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு நினச்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இந்த நேரம்னு பார்த்து நம்ம சாய் மேடம் வந்துடுறாங்க. வந்து ஹீரோயினை உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ண பழைய ட்ரெஸ் எல்லாம் தராங்க. நம்ம ஹீரோயின்ட்ட அவ்வளோ ட்ரெஸ் இல்லாதனால நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது நிறைய ட்ரெஸ் இருக்கனால. இந்த சைடு நம்ம தம்பிக்காரனோட எக்ஸை தான் காட்டுறாங்க. அதான் முன்னாடியே அவங்க அம்மா வந்து விசாரிக்க சொல்லியிருப்பாங்கள்ல, அதனால விசாரிக்க வந்திருக்காங்க. உங்களுக்கும் தம்பிக்காரனுக்கும் ஏற்கனவே ஏதாவது லிங்க் இருக்கான்னு கேட்கல. அப்படிலாம் இல்லை, எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, ஏதோ ஹீரோவோட தம்பினால அந்த எக்ஸிபிஷனை மட்டும் காண்டாக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம தம்பிக்காரனோட எக்ஸு சொல்கிறாங்க. ஓகே மேடம், எதுவும் ராங் இன்ஃபர்மேஷனாக அந்த சொந்தக்கார பிஏவும் கிளம்பிடுறான். அந்த சீனை கட் பண்ணால் இந்த சைடு ஒரு ராயலிட்டியான ஒரு கார் வருதுங்க. உள்ளே யாருன்னு பார்த்தா நம்ம சாய் மேடமும் ஹீரோயினும் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கார் கிஃப்டாக கொடுத்தான்ல ஹீரோ, அந்த கார் தான் இது. இப்போ எதுக்கு வந்திருக்காங்கன்னா டெலிவரிக்கு தான் வந்திருக்காங்க நம்ம ஹீரோ ஆஃபீஸுக்கு 2 பேரும். அப்படியே ஹீரோக்கு டெலிவரி பண்ண சொல்லி நம்ம ஹீரோயின் அனுப்பிச்சி விட்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு பிஸியான ஒரு மீட்டிங்கில் இருக்கானா, அந்த மீட்டிங்க்கு இடையில ஹீரோயின் வராங்க. இந்தாங்க லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லல, என்ன தான் வேலை இருந்தாலும் லஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதே மீட்டிங்கில் இருக்கிறவங்களாம் கேட்டுட்டு இருக்கல, ஹீரோவுக்கு ரொம்பவே சங்கட்டமாக போயிடுது. மீட்டிங் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு நான் தான் வேணாங்கிறேன்ல அப்படின்னு சொல்லல, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க சாப்பிட்டு எடுத்து ஊட்டவே ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன வேலை இருந்தாலும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சாப்பாடு அப்படியே ஊட்டி விடுறாங்க. இந்த சாப்பாடை ஊட்டி விடுறதுலே இந்த 3rd பார்ட்டை அப்படியே முடிச்சு விட்டுறாங்க. இந்த 3rd பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் நீங்கள் கமெண்ட் லைக்லாம் பண்ணால் தான். ஸோ ஓகே, நான் உங்களுக்கு 4th பார்ட் வந்து நாளான்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக அப்லோட் பண்ணி விட்டுறேன். வீடியோக்காக காத்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. மறக்காமல் நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.